மொழி மனித வெளிப்பாடு மற்றும் தகவல் தொடர்புக்கான அடிப்படை வழிமுறையாக மாறுகிறது. ஒவ்வொரு மத பாரம்பரியத்திலும் மையக்கூறு என்பதை விவரிக்க பாரம்பரிய சொற்கள் பயன்படுத்தப்படும். மத சொற்பொழிவின் வடிவங்களில் பிரார்த்தனை, பாராட்டு, மனு, ஒப்புதல், வாக்குமூலம், உபதேசம் போன்றவை அடங்கும். இது மொழி மத சொற்பொழிவின் வடிவங்கள். மத ரீதியா பார்க்கும்போது இல்ல பிரார்த்தனை இருக்கு. அது சொற்கள் மூலமா தான் அந்த பிரார்த்தனை ஏறெடுக்கிறாங்க. பாராட்டு, இப்போ மதத்தில் உள்ள கடவுளை பாராட்டுவது, புகழ்வது, அவங்க பிரைஸ் பண்றதுக்கு நம்ம சில சொற்களை நம்ம பயன்படுத்தும் போது அது ஒரு மொழியை அடிப்படையாக கொண்டது. மனு, அதாவது நம்மளுடைய வேண்டுதல்கள் நம்ம வைக்கிறோம். இதெல்லாம் எனக்கு வேணும், நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறோம்ல, அப்ப வேண்டிக்கிறது எல்லாமே சொற்கள் மூலமா தான், வார்த்தைகள் மூலமா இந்த மொழியின் அடிப்படையில் அமைகின்றது. ஒப்புதல், வாக்கு மூலம், இந்த கன்ஃபெஷன், அது சில இதுல பாவ மன்னிப்பு கூறுறது, அது எல்லாமே இது மொழியின் அடிப்படையில் அடங்கக்கூடியவை. அது உபதேசங்களா இருக்கட்டும், பிரச்சாரமா இருக்கட்டும், மத பிரச்சாரம், சொற்பொழிவு, இது எல்லாமே மொழியின் அடிப்படையில் அமைந்தவையாக இருக்கிறது. மத மொழியின் தன்மை பற்றிய விளக்கம் நாம் எப்படி வரையறுக்கிறோம் என்பதை பொறுத்தது. மதம் மற்றும் மொழியின் நவீன புரிதலின் திறவுகோல் அதை ஒரு மொழியாக பார்ப்பதுதான். வடிவம் மற்றும் நோக்கத்துடன் தொடர்புடைய கூறுகளின் ஒருங்கிணைந்த பொருள் அமைப்பு, அத்துடன் பேசும் மொழிகள் ஒரு நோக்கமுள்ள மனித நடவடிக்கையாக வெளிப்படுகின்றன. வடிவம், இந்த எல்லா வடிவமும் சரி, நோக்கத்துடன் தொடர்புடைய கூறுகளும் ஒருங்கிணைந்து ஒரு பொருள் அமைப்போட பேசும் மொழி மனிதனோட நடவடிக்கையில வெளிப்படுத்துறதா இருக்குது. ஒரு சில முன்னாடி இருந்த வேலைகள்ல சைகைகள் ஒரு மொழியா இருந்துச்சு. அவங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கு எக்ஸ்போஸ் பண்ண மொழிகள் சைகைகள் மூலமாகவும் தங்களது கருத்துக்களை வெளியிட்டனர். பிற்காலத்தில் அதற்கு ஒரு வார்த்தை வடிவம் உண்டாக்கி அது மொழிகளாக அவர்கள் பேச ஆரம்பித்தனர். ஒரு சமூக சூழலில் அதன் நோக்கம் கொண்ட விளைவுகளின் அடிப்படையில் பகுப்பாய்வு செய்யப்பட பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. சமூக சூழல்ல நோக்கம் மேற்கொண்ட விளைவுகளின் அடிப்படையில் பகுப்பாய்வு செய்யப்படுவதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்றாங்க. மத மொழி ஆய்வுக்கு 3 அடிப்படை அணுகுமுறைகளை கொடுத்து காட்டலாம். ஒண்ணு முதல் அணுகுமுறை, மதம் என்பது சில அதீத புனித யதார்த்தத்தை குறிக்கிறது என்று கருதுகிறது. அதீத புனித மதம் அப்படின்னாவே ஒரு புனித என்ற வார்த்தையை அடிப்படையாக கொண்டது. மத ரீதியான எந்த செயல்பாடுகளும் புனிதத்தை மையமாக கொண்டு செயல்படக்கூடியதாக இருக்கிறது. அதுல இருக்கிற எல்லா கோட்பாடுகளும் சரி, மக்களை நடத்த வேண்டிய வழிகளில் அது புனிதத்தன்மையோடு, ஒவ்வொரு மனிதனும் புனிதத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் சில சமயங்கள்ல மதத்தின் சட்டதிட்டங்கள், கோட்பாடுகள் நிறைவேற்றப்படுகின்றன. இதன் பொருள் வாழ்க்கை மற்றும் இறப்பு, நன்மை மற்றும் தீமை மற்றும் துன்பம் போன்ற அனைத்தையும் உள்ளடக்கிய சில கேள்விகளுடன் தன்னை பற்றியது. இந்த யதார்த்தத்தை புனிதம் அப்படின்றது அதனுடைய மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய இறப்பு, நன்மை, தீமை, துன்பம், எல்லாமே அதற்குள்ள அடங்கி இருக்கிற தன்னை பத்தின அதை பத்தி உள்ளடக்கிய சில கேள்வியுடன் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இந்த பொருள் வாழ்க்கையில இறப்பு, நன்மை, எல்லா மனிதர்களுக்கும் நேரக்கூடிய இறப்பும், நன்மை, தீமை, துன்பம், அப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது இருக்கக்கூடியது. இது எல்லாம் அது புனிதத்தன்மையோடு இருக்கிறதா, எது நன்மை, எது தீமை, எது புனிதம், எது புனிதமற்றது என்ற ஒரு விளக்கத்தை பகுத்தறிந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இரண்டாவது அணுகுமுறை மதத்தை உணர்வுகளின் வெளிப்பாடாக கருதுகிறது. இன்னொரு மதம் அப்படின்றதாவே அது உணர்வுகளின் வெளிப்பாடு. மதம்ன்றது ஒரு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. எல்லா மதங்களுமே
எல்லா மதத்தையும் எல்லாரும் வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு நிரூபிக்கக்கூடிய நிலையில் இல்லை. எல்லாம் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் அமையக்கூடியதுதான். அதுவும் கடவுள் இருக்காரு இல்ல அப்படின்னு சொல்றதையும், கடவுள் இருக்கார் அப்படின்றத நம்புறது வந்து மனிதனுடைய அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை வைத்துதான் ஒரு மதமும் அது கடவுள் உருவாக்கமும் வந்து இருக்கிறது. அது கடவுள் ஏற்கனவே இருக்காரு, அது கடவுள் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்றாலும் அதை நம்புவதற்கு மனிதனுடைய நம்பிக்கை அதுதான் ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. இந்த 2 அணுகுமுறையிலுமே மத மொழி என்பது உண்மையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதில்லை. மாறாக அறிவாற்றல் அல்லாத உணர்ச்சிகளின் குறியீட்டு பிரதிநிதித்துவமாக புரிந்து கொள்ளப்பட்டது. மதம் வந்து உணர்வுகளின் வெளிப்பாடா இருக்கு. அந்த உணர்வு வந்து மனிதனுடைய உள்ளுணர்வு அது வெளிப்படையான ஒரு உணர்வுகள் மூலமாக மதங்களை வந்து அவர்கள் நம்புகிறார்கள், அல்லது அது மேல் ஒரு நம்பிக்கை வைத்து அதை அதில் உள்ள கோட்பாடுகளை கட்டுப்பாடுகளை அதை கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அறிவாற்றல் உணர்ச்சிகளின் குறியீடாக பிரதிநிதித்துவமாக அதுதான் இந்த ஒரு பிரதிநிதித்துவமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டியது. பல மத சொற்பொழிவில் பயன்படுத்தப்படும் சொற்கள் சிறப்பு வழிகளில் பெரும்பாலானவை பயன்படுத்தப்படுகின்றன. சில மத சொற்பொழிவுல வந்து அந்த மதத்துக்குரிய மொழிகளும் உண்டு. அது மதத்திற்கு மதம் வேறுபடக்கூடியது. இந்து மதத்துல இந்து மதம் இருக்கு, அதுல வந்து சமஸ்கிருத வார்த்தைகள் வந்து சொற்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த உபநிஷதம் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லும்போது மந்திரங்கள்லாம் எல்லாம் அந்த சான்ஸ்கிரிட் டைம்ல தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சிறப்பு சொற்கள். அந்த சிறப்பு சொற்கள் வந்து அந்த ஒவ்வொரு மதத்திற்கு உரிய ஒரு சிறப்பு சொற்கள் உண்டு. இப்ப கிறிஸ்தவத்துல வந்து ஹீப்ரு மொழி வந்து அவங்களுடைய அந்த முதல் மொழியா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய மொழிகள்ல அது டிரான்ஸ்லேஷன் பண்ணி வந்தாச்சு. இப்ப உலகளாவிய நிறைய மொழிகள்ல வந்து அது மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா மக்களும் வந்து பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த சொற்பொழிவுல வந்து அந்த சொற்பொழிவு அந்த மதத்திற்குரிய மொழிகளை பயன்படுத்துவதும் உண்டு. அதுபோல மக்கள் எல்லா மக்களும் வந்து எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அந்த மக்களுக்கான புரிதல் எந்தெந்த மக்கள் என்னென்ன மொழி பேசுறாங்களோ அந்த மக்களுக்கு ஏற்ற மொழிகளில் அந்த சொற்பொழிவுகளை மத சொற்பொழிவுகளை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது. அப்ப அந்த மத சொற்பொழிவு எந்த விஷயத்தையும் மக்களுக்கு அவர்கள் தெரியப்படுத்த அந்த தகவல்களை கொண்டு செல்ல நினைக்கிறார்களோ அந்த மொழியை அவர்கள் பயன்பாட்டு மொழியாக வைத்து அவற்றின் மூலமாக அந்த சொற்பொழிவினை இவர்கள் ஆற்றுவதற்கு சமயம் சார்ந்தவர்கள் செயல்படுகிறார்கள். அந்த சிறப்பு மொழி அந்த சிறப்பு சொற்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதை புரிந்து கொண்டவர்கள் அந்த சிறப்பு சொற்களின் அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். அதோடு விளக்கமான உரைகளும் வேறு அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் விளக்கமான உரைகளையும் எழுதுகிறார்கள். இப்போ வேதம் உபநிடதம் இதுக்கெல்லாம் வந்து நிறைய விளக்கங்கள் இப்போ வந்தாச்சு. இன்டர்பிரேஷன் வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஏற்கனவே இருந்த அந்த சமஸ்கிருத மொழியில் வந்து இருந்த வார்த்தைகள் வந்து இப்ப தமிழ்ல கூட மொழிபெயர்க்க ஆரம்பிச்சாச்சு. அப்ப தமிழ்ல வந்து அதை படிக்கக்கூடிய இப்ப நம்ம எல்லாம் தமிழ்ல வந்து அதை படிக்கிறோம். இப்போ உபநிஷம் வேதங்கள் வந்து எல்லாமே வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து நம்ம தமிழுக்கு வந்தாச்சு. அவை சாதாரண சூழல்களில் பயன்படுத்துவதில் இருந்து முற்றிலும் வேறுபடுகின்றன. எனவே ஒரு நீண்ட மாற்றம் உள்ளது. அது சாதாரண சூழல்ல வந்து சமஸ்கிருதத்துல போதிக்கும் போது அந்த உரையாற்றும் போது அது எல்லா மக்களாலும் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அந்த சொல்ல வேண்டிய விஷயத்த எந்த மொழியை அதை அடிப்படையாக எந்த மொழியின் மூலமாக இதை சொன்னா அந்த மக்கள் வந்து புரிந்து கொள்வார்கள், அது அவர்களை போய் சென்றடையும் என்ற கருத்தை அந்த மையமாக வைத்து அந்த மொழியில் அந்த சொற்பொழிவுகள் ஆற்றப்படுகின்றன. 3வது அணுகுமுறை மத மொழியில் சிறப்பு எதுவும் இல்லை என்பதை மறுக்கிறது. மத மொழியில சிறப்பு எதுவும் இல்லை, அது விஷயம் ஒண்ணுதான். அந்த விஷயத்த வந்து நம்ம மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதை வந்து எந்த மூலமாகவாவது எந்த ஒரு வழியிலாவது அதை அவர்களிடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது அவசியம். அப்ப அணுகுமுறை மொழியின் சொற்பொருள் கோட்பாட்டின் மீது தர்க்கத்தின் பக்கங்களிலும் இருக்கிறது. இப்ப அணுகுமுறை அது எந்த அணுகுமுறையில போகுது? மொழியின் சொற்பொருள் கோட்பாட்டின் மீது தர்க்கத்தின் பக்கங்களிலும் இருக்குது. சில விஷயங்களை வந்து இப்ப மத ரீதியா
அவங்க ஒரு கடவுள் இருப்பையோ அல்லது உலக இருப்பையோ அது உயிர்கள் இருக்கிற இது எப்படி உண்டாச்சு, இந்த மாதிரி அவருடைய ஆர்ஜின் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் வந்து கேள்வி கேட்கும்போது அதற்கான விடையை சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு தர்க்க ரீதியான ஒரு பதிலை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். தர்க்க ரீதியா இது வந்து நிரூபிக்கப்படுமா, கடவுள் இருப்பா, அது வந்து தர்க்க ரீதியா நிரூபிக்கப்படுமா, தர்க்க ரீதியா நிரூபிக்கப்படுதுன்னா அது சில அந்த விவாதங்களோட தான் அது ஒரு முடிவுக்கு வருது. அப்ப இந்த அணுகுமுறைகள் வந்து சாக்ரட்டிஸ் காலத்திலேயே வந்திருக்கு. இப்ப சாக்ரட்டிஸ் வந்து சில விஷயங்களை வந்து அது சொன்னதை வந்து அப்படியே நம்பாம ஒரு தர்க்க ரீதியா தான் இந்த முடிவுகளை எடுக்கிறாங்க. அப்ப அவர் வந்து அந்த காலகட்டத்துல இருந்த யூதர்களுடைய கடவுள் அந்த அவங்களுடைய இது இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப இவர் என்ன பண்றாருன்னா சொல்றதை வந்து அப்படியே கேட்க கூடாது. நீங்க உன்னை நீ உன்ன முதல்ல நீ அறிஞ்சுக்க, நீ யாருன்னு புரிஞ்சுக்க முதல்ல. அப்ப நீ சொல்ற ஒரு கடவுள் அப்படின்னு எங்கேயோ வந்து நிக்கல, அதை நீ வந்து உணரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்றாரு. அது வந்து அரிஸ்டாட்டில் அடுத்து ஒரு பிளேட்டோ அரிஸ்டாட்டிலாம் வந்து அது தர்க்க ரீதியான ஒரு ப்ரூவ் பண்றாங்க, தர்க்க ரீதியா தான் அதை ப்ரூவ் பண்றாங்க. அப்ப அந்த அணுகுமுறைகள் வந்து வெவ்வேறு அணுகுமுறைகள் இருக்கு. அது சொற்பொருள் வந்து மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் அவங்க வந்து அது ஹீப்ரு மொழி அந்த மொழியில வந்து படித்தவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழி சொற்கள் வேறு, பாமரர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய பொருள் வேறு. இப்ப பேச்சு வழக்கும் மொழி வளர்த்து எழுத்துக்களுடைய வழக்கும் வந்து வெவ்வேறானது. அப்ப அந்த எளிய மக்களும் பாமரர்களும் புரிந்து கொள்ள வகையில் அந்த மொழியின் பொருளை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்களிடத்தில் அந்த தகவல் வந்து சென்றடைய வேண்டும். இப்ப சமய மொழியின் பொருளை இவ்வாறு விளக்க வேண்டும் என்று நேர்மறைவாதம். சாதாரண மொழியின் ஒரு பகுதி அனைத்து மொழிகளுக்கும் பொருந்தும். சாதாரண ஒரு மொழியோட பகுதி அனைத்து மக்களுக்கும் வந்து பொருந்தும். அது வந்து ஒரு நடைமுறையில பேசக்கூடிய ஒரு மொழி. இதில் பொருள் உண்மை நிலைமைகளால் தீர்மானிக்கப்படுகிறது. அதுல வந்து எந்த அளவுக்கு பொருள் புரியுதோ, சாதாரண மக்கள் பேசக்கூடிய மொழியில எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருள் புரியுதோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து அதை புரிந்து கொள்கிறார்கள். உண்மை நிலைமைகளால் தீர்மானிக்கப்படுகிறது. புனிதமான உண்மை நிலைமைகளால் தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப சாதாரண மொழி ஒரு பகுதியில வந்து அந்த அனைத்து மக்களுமே அந்த மொழியை புரிந்து கொள்வதற்கு, அந்த சொல்ல வருகிற கருத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த மொழிகள் வந்து முக்கியமான ஒரு இடம் பெறுகிறது. அப்போ அதனுடைய பொருளை வந்து அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அறிந்து கொள்ளும் உண்மை நிலைமைகள் வந்து தீர்மானிக்கப்படுறது. எந்த பொருள் வந்து சொல்றாங்களோ அதை வச்சு அந்த சமயங்களுடைய இருப்பு, அந்த கோட்பாடுகளை வந்து மக்கள் புரிந்து கொள்றாங்க. புனிதமான பொருளாக மதமொழி வந்து புனிதமான பொருளாக கருதப்படுகிறது. அது மொழியின் நவீன புரிதலின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று குறிக்கப்பட்ட மற்றும் இடையே உள்ள வழக்கமான உறவில் பொருள் தங்கியுள்ளது என்பதை உணர்தல். அது மொழியின் நவீன புரிதல்ல வந்து மிக முக்கியமான அம்சம் ஒன்று குறிக்கப்பட்ட மற்றும் இடையே உள்ள வழக்கங்களில் உறவில் பொருள் தங்கியுள்ளது என்பதை உணர்தல். குறிப்பான் பொதுவாக ஒரு வார்த்தையின் வடிவத்தில் அது எழுதப்பட்ட அது பேசப்படும் வார்த்தையின் வடிவத்தில் தோன்றும் வடிவம் மற்றும் பொருள் இரண்டையும் உள்ளடக்கியது. இப்போ ஒரு வார்த்தை நாம் பேசுறோம், அது எழுதுறோம், அதை பேசுறோம். இப்ப அந்த பேசப்படக்கூடிய அந்த எழுதப்படக்கூடிய அந்த எழுத்துக்கு வந்து ஒரு வடிவம் உண்டு. அந்த வடிவத்துல இருந்தா இந்த எழுத்து வந்து இதுதான். இப்ப ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு அந்த எழுத்தின் வடிவங்கள் வேறுபடுகின்றன. தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் வேற ஹிந்திக்கும் இப்படி ஒவ்வொரு மொழிக்கும் வந்து அதனுடைய வடிவம் வேறுபடுகிறது. அதோட வார்த்தைகளுடைய பொருளும் வேறுபடுகிறது. வார்த்தையா இருந்தா அந்த வார்த்தையோட பொருள் வேறுபடுகிறது. எழுத்தா இருந்தா அந்த எழுத்தினுடைய வடிவம் வேறுபடுகிறது. இப்ப எழுத்து மொழிக்கும் பேச்சு மொழிக்கும் அதுவும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. எழுதும் பொழுது எழுத்தும் அதனுடைய உச்சரிப்பும் ஒரே மாதிரியாக இருக்கும். எழுத்துடைய உச்சரிப்பு அதுதான். அந்த உச்சரிப்பு நம்ம வெளியில வந்து பேசப்படும் போது அதனுடைய உச்சரிப்பு வந்து மாற்றங்கள் அடையும். அதை வந்து கலோக்கியல் லாங்குவேஜ்னு சொல்றோம். அப்ப அந்த ஒரு பேச்சு வழக்கு மொழியில் வரும்போது அதனுடைய அந்த எழுத்தர பேசக்கூடிய அந்த நிலை இல்லாமல்
அது மருவி வரக்கூடிய எழுத்தாக ஒரு உச்சரிப்பாக மாறிவிடுகிறது. அது சரியான வடிவம் அல்லது உண்மையாகவே இருந்தது. அது வெளிப்படுத்தப்பட்ட பொருளின் புனிதத்தின் இருப்பிடமாக உணரப்படுகிறது. ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தை வந்து ஒரே வார்த்தை தான், மொழிதான். மொழியின் அந்த எழுத்தினுடைய வடிவம், அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு, எழுத்தினுடைய பொருள் வந்து புனிதத்திற்கு இடமாக உணரப்படுகிறது. ஒரு பொருள் நல்லது என்பது ஒரு நல்லது, நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லும்போது அந்த கெட்டதும் அந்த வார்த்தை தான், எழுத்து தான், மொழி தான். ஆனா அதனுடைய உச்சரிப்பும் அதனுடைய எழுத்தினுடைய உறுப்பும் மாறுபடும் பொழுது அதனுடைய பொருள் மாற்றம் அடைகிறது. அதிலே புனிதத்தின் இடம் இருக்கு. இப்ப சமயங்களில் காணப்படுகிற புனிதம் புனிதமாக எண்ணப்படக்கூடிய அவர்களுடைய இப்போ இந்துக்களாகும் பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், இதுல வந்து முஸ்லிம் அது குரான், பைபிள் இப்படி எல்லாமே எடுத்துக்கும் போது ஒவ்வொன்றுமே வந்து புனித நூலாக கருதப்படுகிறது. அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து புனிதமாக கருதப்படுகிறது. அது வார்த்தை வந்து ஒரு நம்பிக்கைக்குரியதாக, அது அது அப்படியே நம்பணும். அது எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்பணும். அந்த வார்த்தைகள் தான் நம்ம கிட்ட பேசுது அப்படின்ற அளவுக்கு வந்து சிறு வயதிலிருந்தே அவர்கள் கற்பிக்கப்பட்டு வருகிற மக்கள் வந்து கற்பிக்கப்பட்டு வருகிறார்கள். அப்ப இந்த வார்த்தை வார்த்தை மூலமா தான் இப்ப கடவுள் இருக்கான, கடவுள் வந்து இந்த வார்த்தை மூலமா தான் நம்ம கிட்ட பேசுறாரு. அப்ப அந்த வார்த்தைக்கு ஒரு பொருள் உண்டு. அந்த பொருள் வந்து நேரடியா வந்து நின்று பேசுறது இல்லை. அப்ப அந்த டெக்ஸ்ட்ல வந்து என்ன இருக்கோ அது வந்து கடவுள் நமக்கு பேசுகிற வார்த்தை, அதாவது கடவுள் நம்ம கூட பேசுறாரு இந்த வார்த்தைகள் மூலமாக அப்படின்னு மதங்கள் வந்து ஒரு நம்பிக்கை கொண்டுள்ளது. புனித வார்த்தைகளின் தொகுப்பு. எல்லா மதங்களும் ஒரு முழு மொழியையும் புனிதமாக கருதுவதில்லை. மாறாக பெரும்பாலான சிகிச்சை புனிதத்தின் உருவகமாக பேச்சு, சில சிறப்பு துணைக்குழு இது போன்ற சந்தர்ப்பங்களில் இது வழக்கமாக உள்ளது. புனித வார்த்தைகளின் தொகுப்பு. அந்த எல்லா மதங்களும் ஒரு முழு மொழியை புனிதமாக கருதுவதில்லை. மாறாக பெரும்பாலான சிகிச்சை புனிதத்தின் உருவகமாக பேச்சு, சில சிறப்பு துணைக்குழு இது போன்ற சந்தர்ப்பங்களில் இது வழக்கமாக உள்ளது. இப்ப மதங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மொழி இருக்கு. எல்லா மதங்களும் ஒரு மொழியை பின்பற்றுகிறது. அந்த மொழியின் மூலமாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த சொற்பொழிவுகளை, பிரச்சாரத்தை அவர்கள் சமயம் சார்ந்த பிரச்சாரங்களை, அது அந்த மதம் குறித்ததான நன்மைகளை அதை பின்பற்றுவதற்கு மக்களிடையே சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த சமயத்துல உள்ளவங்க அந்த சமயத்தில் அதை மூத்தவர்கள் வந்து அந்த சமயத்துக்கு உரிய எல்லா சட்ட திட்டங்கள், கடவுள் வந்து அது கடவுள் சொன்ன வார்த்தைகள் தான் இது வந்து எழுத்தா இது இருக்கு. அப்ப இந்த ஒரு புனிதர்கள் வந்து இந்த வந்து எழுத்துக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. அப்ப கடவுள் வந்து நேரடியாக அவங்க கிட்ட பேசி அவங்க வந்து இந்த எழுத்து மூலமா அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை எழுதி இப்ப எல்லாருக்கும் பின்வரும் சந்ததிகளும் அதை அறிந்து அதை பின்பற்றி பயன்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல நோக்கத்தோடு அது செய்யப்பட்டது என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அப்ப இந்த புனிதம் உருவகம் அப்படின் போது இப்ப ஒரு விஷயத்த சொல்லும் போது அப்ப இது போல கடவுள் வந்து எல்லாமே இந்த வார்த்தைகளின் தொகுப்பு, வார்த்தைகளாலதான் எல்லாமே உண்டாகுது. இப்ப இந்து மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்து மதத்துல சொல்லப்படி இந்து மதத்துல வந்து இப்ப பிரஜாபதி இருக்காரு, அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்குறாரு அப்படின்ற போது இப்ப பைபிள்ல வந்து இப்போ கடவுள் இருக்காரு, அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்குனாரு. இப்போ ஆதி வந்து இந்த கடவுள் உலகத்தை உண்டாக்குனாரு. இப்படி அப்போ வந்து வார்த்தைகள் தான் வந்து அப்போ ஒரு வார்த்தைகள் அப்படின்னும் போது இது ஒரு கிரியேஷனா இருக்கு. இது உண்டாகணும்னு அது உண்டாகிரும். அப்ப அந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு வலிமை உண்டு. அப்ப அந்த வார்த்தைகள் வந்து எல்லா மதங்களிலுமே இருக்கு. அந்த வார்த்தை என்பது இது கடவுள் சொன்ன வார்த்தை. அப்ப இதை இப்படி சொல்றாங்க. சில வந்து குறிப்பாக சொல்லுவாங்க, சில வந்து உருவகமாக சொல்லுவாங்க. அப்ப அப்படி சொல்லும்போது இப்ப இது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போது இப்ப ஒரு நேரடியாக அந்த விஷயத்த சொல்லாம உருவகமாக அல்லது ஊமையாக அந்த மாதிரி எல்லாம் இந்த வார்த்தைகள் வந்து இப்ப சொல்லுவாங்க. அப்ப ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தம் வந்து இப்ப மலைநூறு சொன்னோன்னே ஒரு சின்ன 2 வருஷம் தான் மலைநூறு, அது பெரிய ஒரு மலையை வந்து நமக்கு முன்னாடி கொண்டு வருது. அது ஒரு உருவமா நமக்கு நிற்குது. இது மாதிரி அது ஒரு உருவகம் ஒப்புமைப்படுத்தும் போது மலை மாதிரி அப்படின்னு ஒரு சொல்லும்போது இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு, மலை மாதிரி பிரச்சனை சொல்லுவோம். அப்ப அந்த மலை வந்து ஒப்புமையா அந்த மலையை வந்து சொல்றாங்க,
இந்த மலை மாதிரி மலை போன்ற பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அந்த உருவகமா பேசுறதுக்கு வந்து சிறப்பு துணைக்குழு வந்து தேவைப்படுது. அது இந்த புனித வார்த்தைகளின் ஒரு தொகுப்பா அது இருக்கு. இது வந்து அதுல என்னென்ன வருதுன்னா பேச்சாளர், கேட்பவர், நடுத்தர், சூழல் இப்படின்ற மாதிரி அதனுடைய விரிவாக்கங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. பேச்சாளரிடம் இருக்கும் குணாதிசயங்கள் பெரும்பாலும் சமமாகவே கருதப்படுகின்றன. வார்த்தைகளின் புனிதமான தாக்கத்திற்கு பங்களிக்கும் அல்லது குறைக்கும் குறிப்பிடத்தக்க காரணிகளை உச்சரித்தால் பேச்சாளர் ஒரு கடவுளாக கருதப்படும் போது மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுகிறது. புனித வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு தேவையான முன் நிபந்தனை வழிபாட்டு வாசகங்களை பயன்படுத்துவதற்கான பிரத்யேக உரிமை. இதெல்லாம் வந்து என்னன்னா பேச்சாளரிடம் இருக்கும் குணாதிசயங்கள் பெரும்பாலும் சமமாக கருதப்படுகிறது. அந்த வார்த்தைகளின் புனிதமான தாக்கத்திற்கு பங்களிக்கும் அல்லது குறைக்கும் குறிப்பிட்ட காரணிகளை உச்சரிக்கிறது. இப்போ பேச்சாளர் வந்து இப்ப சமய சார்ந்த மதம் சார்ந்த பேச்சாளர்கள் வந்து இப்ப இவங்கதான் இத வந்து பேசணும், இவங்க பேசக்கூடாது அப்படின்ற சில கட்டுப்பாடுகள் உண்டு. அந்த மதத்துல வந்து அந்த பேச்சாளர் வந்து ஒரு புனிதத்தன்மையை கொண்டவர்களாக இருக்கணும். அதற்காக சில காலங்கள் வந்து அதை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அதை கத்துக்கிட்டு அந்த கோட்பாடுகள் சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கடைபிடித்து அதன் மூலமா அவங்க வந்து அதுல ஒரு தெளிவு அடைந்து அதை புரிந்து கொண்டு அதை உணர்ந்து அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும். பேச்சாளர் வந்து குணாதிசயங்கள் வந்து பெரும்பாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அது வந்து இப்படிதான் இருக்கணும். அவங்க வந்து அவங்க சொல்றதுக்கு முன்னால அவங்க அதை பத்தின ஒரு நல்ல ஒரு தெளிவு அவங்களுக்கு இருக்கணும். அப்ப வார்த்தைகளின் புனிதமான அந்த புனிதம் போது அவங்க அந்த புனிதமான ஒரு நிலையில் அவர்கள் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப இந்த பேச்சாளர் வந்து ஒரு கடவுளாக கருதப்படும். அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து. பேச்சாளர் வந்து இப்ப கடவுள் வந்து பேசினாரு, கடவுள் இதை பேசினாரு அதை பேசினாரு அப்படின்னு சொல்லும்போது அப்ப நேரடியா வந்து கடவுள் வந்து நம்ம கிட்ட பேச மாட்டார். நேரடியா வந்து பேச மாட்டார். இப்ப கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில வந்து ஒரு மீடியேட்டர் வந்து இருக்கணும். அந்த மீடியேட்டர் இருக்கணும். இப்ப வந்து கடவுள்னா ஒரு பேசுறவங்கள மத சார்ந்தவங்க, மதத்தை பத்தி பேசுறவங்களும் இருப்பாங்க, அதை கேட்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த மக்களுக்கும் கடவுளுக்கும் இடைப்பட்ட ஒருத்தர் வந்து அந்த மீடியேட்டரா இருப்பாங்க. அவங்க நடுத்தரா இருப்பாங்க. அவங்க வந்து அவருக்கும் நமக்கும் இடையிலான ஒரு பாலமாக அவங்க வந்து செயல்படுவாங்க. இப்ப பேச்சாளர் வந்து அவங்களுடைய பிரத்யேக உரிமையான வழிபாட்டு வாசகங்களை பயன்படுத்திக்கணும். பிரத்யேக உரிமைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்ப அப்படி இருக்க வேண்டியவங்க தான் அந்த சமயங்களை பத்தின ஒரு கருத்துக்களை வந்து சொற்பொழிவுகளையோ அல்லது பற்றின பிரச்சாரங்களையோ சமயம் சார்ந்த தகவல்கள் வந்து மக்களுக்கு வந்து சொல்ல முடியும். அப்ப அப்படி சொல்றதுக்கான குணாதிசயங்கள் வந்து பெரும்பாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும். சமயங்கள் வெவ்வேறு சமயங்களா இருந்தாலும் அதன் முதல் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சமயத்தை பத்தின அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை பின்பற்றக்கூடியவர்கள் அதில் ஒரு தெளிவு பெற்ற பிறகு மற்றவர்களுக்கு அடுத்தடுத்த சிந்தனைகளுக்கு அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ வந்து தீட்சைப்பட்டவங்களா இதை செய்யணும் அப்படி இந்துக்கள் மற்றவர்கள் சொல்ற மாதிரி ஒரு புனிதத்தன்மை அடைந்த ஒரு நிலையில் இப்ப கிறிஸ்தவங்க ஒரு பாதிரியார் அதாவது ஒரு இவங்க மட்டும்தான் சேர்த்துல நின்று அவங்க வந்து பிரசங்கம் பண்ண முடியும். மற்ற எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதாவது பேச்சு வழக்கில் சாதாரணமா மக்களிடையே பேசுறது வேற. ஒரு ஸ்டேஜ்ல போய் நின்று அவங்க அது மதம் சார்ந்த அந்த காரியங்கள் அவர்கள் எல்லாருக்கும் கேட்கிற வகையில் அவங்க சொல்லணும்னா அதற்கு அவர்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது ஒரு புனிதத்தன்மையில் ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை அவர்கள் நடைமுறை வாழ்க்கை அவர்கள் அவ்வாறாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் அந்த காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய உரிமைகளை பெற்றிருப்பார்கள். அப்போ அடுத்து வந்து கேட்பவர் பேச்சாளர் மற்றும் கேட்பவர் அல்லது பார்வையாளர்கள் இடையே மொழியின் புனிதத்தன்மை பற்றிய கண்ணோட்டத்தில் பெரும் வேறுபாடு உள்ளது. அப்ப இவங்ககிட்ட வந்து பேசுறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் அதை பாக்குறவங்களுக்கும் வந்து மொழியின் புனிதத்தன்மை பற்றிய கண்ணோட்டத்தில் பெரிய வேறுபாடு வந்து இருக்கு. நோக்கம் வந்து கேட்பவரின் புனிதமான சொற்பொழிவு உரையாடல் உரையாற்றப்பட்ட கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் பேசுவதில். அதாவது கேட்பவர் வந்து இப்போ கேட்கறவங்க வந்து
அவங்க பேசுறவங்களுடைய வார்த்தைகளை அவங்க கேட்குறாங்க. அது புனிதமான சொற்பொழிவு, அது உரையாடல், உரையாற்றப்பட்ட கடவுளுடைய அந்த தெய்வங்களுடைய பேச்சு. இது எல்லாமே வந்து கடவுள் வந்து நேரடியாக அவங்க பேச மாட்டாங்க. கடவுள் வந்து அவங்க பேசுறத வந்து கேட்குறாங்க. இவங்க வந்து கேட்குறவங்க வந்து அதை நம்பிதான் அவங்க கேட்கணும். அதாவது இப்ப பேசுறவங்களுக்கும் சரி, இதை கேட்கறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மொழியில வித்தியாசம், அந்த புனித தன்மையில வித்தியாசம் இருக்கு. ஆனா கேட்கறவங்க வந்து அதை நம்பிக்கையோட தான் கேட்பாங்க. அப்ப பேசுறவங்க யாரு, இவங்க பேசுறது உண்மையா, சரியா, அதை வந்து புரிந்து கொண்டு இவர்கள் கேட்கும் பொழுது உரையாற்றப்படுது. எல்லா சமயங்கள்லையுமே அந்த கடவுள் பத்தின ஒரு சொற்பொழிவு, உரையாடல், பாடல் வடிவமாகவோ அல்லது வந்து கதை வடிவமாகவோ இப்படி எல்லாம் ஒரு வடிவத்திலையும் அது வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை கேட்கிறவங்க வந்து ஒரு நம்பிக்கையோட கேட்குறாங்க. அப்போ சமயங்கள் உள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட் இருக்குன்னா அதை பத்தின அதுல சொல்லக்கூடிய கருத்துக்களை இவங்க கேட்குறாங்க. அப்ப அவங்க எந்த மொழியில வந்து பேசுறாங்களோ அந்த மொழியை வந்து அப்படியே அவங்க வந்து அவங்க புரிந்து கொள்ளலாம். அந்த சமயத்துக்குன்னு ஒரு புனித மொழி இருக்கும். அந்த மொழியில் அவர்கள் சொல்றது வந்து இவங்க கேட்கிறவங்களுக்கு அது புரியாம இருக்கும். அப்ப இவங்க அந்த அவங்க பேசுற அந்த சாதாரண பேச்சு மொழியோ அது மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் அவர்கள் பேசும்பொழுது இதை கேட்பவர்களுக்கு அது எளிதாக இருக்கும். அதை புரிந்து கொள்ளவும் அந்த மதத்தின் மீதான ஒரு நம்பிக்கை, ஒரு புனிதத்தன்மை மீதான ஒரு நம்பிக்கை வந்து இவர்களுக்கு உண்டாவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது பேசப்படும் வார்த்தை வந்து அதன் பரிமாற்றத்திற்கு ஒளி ஊடகத்தை பயன்படுத்துகிறது. இது அதற்கான குணங்களை வந்து அளிக்கிறது. இப்ப ஒரு வார்த்தை அப்படின்றது வந்து அது வந்து ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. ஒரு வார்த்தைக்கு வந்து ஒரு வலிமை உண்டு. அது வந்து அப்ப நம்ம பேச்சு வழக்கில் பேசும்போது சொல்லும்போது இப்படி கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, நல்ல வார்த்தைகள் தான் பேசணும், நல்ல செயலாக செய்யணும். அப்ப பேசும்போது அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து அது வேலை செய்யும். அந்த வார்த்தைப்படியே வேலை செய்யும். அப்ப நல்ல வார்த்தைகள் பேசும்போது அது மாதிரி நடக்கும், கெட்ட வார்த்தைகள் பேசும்போது அது மாதிரி நடக்கும். அப்ப பேசும்போது நல்ல வார்த்தைகளாக பேசணும், அதை பயன்படுத்தணும். அப்ப பேசப்படும் வார்த்தைக்கும் அந்த ஒளி இருக்கு, அந்த ஒளிக்கும் ஒளி ஊடகத்தை பயன்படுத்துகிறது பரிமாற்றத்திற்கு. இப்ப வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெறும் சைகையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு வார்த்தையா ஆயிடுச்சு. அந்த வார்த்தை எப்படின்னா அது ஒளியா வருது. ஒளி மூலமா தான் ஒருத்தருடைய வார்த்தை, பேசக்கூடிய வார்த்தை இன்னொருவருக்கு சென்றடையும் போது அது ஒளி வடிவத்தில் போய் சென்றடைகிறது. ஒளி ஊடகத்தை பயன்படுத்த அந்த வார்த்தையை அங்க போய் செயல்படுகிறது. இது அதுக்கான குணங்களை அளிக்கிறது. இப்ப இந்த வார்த்தை சொல்லும் போது அப்ப அதற்கான குணத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தை அது வார்த்தை வந்து சாதாரண ஒரு வார்த்தையா தெரியலாம். அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அது வந்து நிறைய வேற்றுமை நிறையவே இருக்கிறது. அப்ப அந்த ஒளி வடிவம் ஒருவர் சொல்லக்கூடிய கருத்தை ஒளி வடிவில் அடுத்தவர்கிட்ட சென்றடையும் போது அது வந்து அதனுடைய வடிவம் பொருள் வேறு விதமாக இருக்கிறது. இப்ப அதுக்கான ஒரு மொழி இருக்கிறது. ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் சொல்லணும்னா அதுக்கு மொழி தேவைப்படுது. கண்டிப்பா மொழி தேவைப்படுது. அந்த மொழி வந்து சொற்களாகவும் பேச்சு மொழியாக சொற்களாகவும் இருக்கலாம், அல்லது எழுத்து வடிவமாகவும் இருக்கலாம். இப்ப அச்சு ஊடகத்தின் மூலமும் தெரிவிக்கப்படும் எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து அது முற்றிலும் வேறுபடுது. இந்த ஒளி வடிவமும் இந்த அச்சு ஊடகத்தின் மூலமாக ஒளி ஊடகத்தின் மூலமா பயன்படுத்துறதும் அச்சு ஊடகம் மூலமா தெரிவிக்கப்படுறதும் அதுலயும் நிறைய வேறுபாடு உண்டு. இப்போ ரேடியோலாம் இப்ப கேட்குறாங்க, ஒரு சொற்பொழிவு இருக்குன்னா அப்ப கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கேட்டு படிக்காதவங்க கூட அதை கேட்டு புரிஞ்சுக்குவாங்க. இப்ப படித்தவர்களாக இருந்தா அச்சு ஊடகத்தின் மூலமாக எழுதப்பட்ட வார்த்தைகளை வந்து அவங்க படித்து அதை உணர்ந்து கொள்கிறார்கள். அப்ப இத ஒளி வடிவமா இருந்தாலும் அதை உணர்ந்து கொள்வதற்கு சில வழிமுறை வந்து உண்டு. அதை புரிந்து கொள்ளக்கூடிய அவர்களுக்கான அந்த தகுதியும் இருக்கும். இப்ப நடுத்தர வந்து பல கலாச்சாரங்கள் வந்து ஒரு சொல்லை பேசுவதை அதிகாரத்தின் வெளிப்பாடாக கருதுகிறது. அப்போ வந்து இந்த ஊடகம் வந்து ஒரு வார்த்தை பரிமாற்றத்திற்கு ஒரு விஷயத்தை இன்னொருவருக்கு புரிய வைக்கிறது. இந்த வார்த்தைகள் வந்து ஒளி வடிவத்தில் ஒளி ஊடகமாக சென்று செயல்படுகிறது. மற்றொன்று வந்து அச்சு ஊடகம் மூலமாக ஒரு வார்த்தை இன்னொருவருக்கு சென்றடைகிறது. சொல்ல வேண்டிய கருத்து எழுதப்பட்ட வார்த்தையாக போய் அவர்களை மற்றவர்களை வந்து சென்றடைகிறது. பல கலாச்சாரங்கள் வந்து ஒரு சொல்ல வந்து பேசுறது அதிகாரத்தின் வெளிப்பாடா கருதுகின்றது. அதிகாரத்தின் வெளிப்பாடு என்பது இப்ப
ஒரு வார்த்தை சொன்னா அந்த உச்சரிக்கிற அந்த உச்சரிப்புக்கும் ஒரு பொருள் உண்டு. உச்சரிக்கவும் பொருள் உருவாகிறது. கட்டளையிட்டு உச்சரிக்க கட்டளையிட்டு உச்சரிக்கும் போது அந்த உச்சரிப்புக்கு ஒரு பொருள் உண்டாகுது. அப்போ பொருள் உருவாகுது. இப்ப நம்ம வந்து பைபிள் எடுத்துக்கலாம். பைபிள் எடுத்துக்கும் போது பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமத்துல வந்து ஆதியாகமத்துல இருந்து ஒரு இந்த கட்டளை இந்த அந்த உச்சரிப்பு கட்டளை இதுக்கு ஒரு உதாரணம் வந்து இருக்கு. ஆதியாகமத்துல கடவுள் வந்து முதல்ல வந்து ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஆதியில தேவன் வார்த்தையா இருந்தா வார்த்தை தேவன் தான் வார்த்தை, அவரு தான். அதை வந்து எப்படி உத்தரிக்கணும்னா தேவன் இருக்கார், தேவன் வந்து கடவுள் இருக்காரு, அந்த கடவுள் வந்து வார்த்தையா இருந்தாரு. அது வந்து அந்த வார்த்தை தான் அந்த கடவுள் அப்படின்றப்ப பைபிள் ஃபுல்லா டெக்ஸ்ட் ஃபுல்லா வந்து கடவுள் தான் வார்த்தை, இந்த எழுத்து எல்லாமே இது கடவுள், இது கடவுள் சொன்னது, இது கடவுளா தான் இருக்குது, இது ஆவியா இருக்காரு அப்படின்னும் போது அந்த எழுத்துக்கான ஒரு உயர்வான ஒரு எண்ணம் வந்து வந்துடும். அப்ப இந்த உச்சரிப்பு வந்து அவையில பூமி உண்டாக கடவுள், வானம் உண்டாக கடவுள். அப்ப இவர் ஒரு வார்த்தை தான் சொல்றாரு கடவுள். அப்ப அந்த வானம் உண்டாகுது, பூமி உண்டாகுது. அப்ப நிலப்பரப்பா இருக்கு, நிலப்பரப்பெல்லாம் பூமி என்று பெயராது. வானத்தை வந்து ஆகாயத்தை வந்து வானம்னு சொல்றாரு. அப்ப இருள வந்து இருட்டா இருக்கிறது இருள், ஒளியோ உண்டாகும் போது ஒளியா இருக்கிறது வந்து ஒரே ஒரே இதுல இருக்கு. அப்ப இருளுக்கு வந்து இருளும் ஒளி இருக்கு. இருளுக்கு வந்து இரவுன்னு பெயர் இருக்காரு, வெளிச்சத்துக்கு வந்து பகல்னு பெயர்றாரு. அந்த இருளை ஆள்வதற்கு வந்து நிலவையும், பகலை ஆளுவதற்கு சூரியனையும், இரவை ஆளுவதற்கும் சந்திரனையும் படைக்கிறார். இப்ப ஒரு வார்த்தை சொல்ற அப்ப வந்து இது புல் பூண்டு இதெல்லாம் உண்டாகணும்னே உண்டாகிருக்கு. விலங்குகள் உண்டாகணும், அது மாதிரி பறவைகள், நீர்வாழ் ஜந்துக்கள் எல்லாமே உருவாகணும், உண்டாகணும் போது உண்டாக கடவுது சொல்லும் போது எல்லாமே உண்டாகுது. அப்ப அந்த வார்த்தை ஒரு கட்டளை, ஒரு உச்சரிப்பு தான் அந்த பொருளை அது உடையதாக அது உருவாகுது. அப்ப இதெல்லாம் சொல்லி அவர் முடிக்கிறார். அப்போ ஒரு மனுஷனை வந்து ஆதாம் என்ற ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு மனிதனை உண்டாக்குறார். அவரும் அது எல்லாமே வந்து ஒரு சொல்லின் மூலமாக, ஒரு வார்த்தையின் மூலமாக, ஒரு உச்சரிப்பின் மூலமாக அந்த உருவாக்கம் நடைபெறுகிறது. அப்ப வேத கடவுள் வந்து வேத கடவுள் வந்து பிரஜாபதி, படைப்பின் கடவுள்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து முதன்மையாக பேசப்படுவது என்னன்னா என்ற எழுத்துக்களை பேசுகிறார். அப்ப இந்த எழுத்துக்கள் என்னன்னா பூமி உண்டாவது, பூமி, வானம், ஆகாசம், வெளிமண்டலம், வளிமண்டலம். இப்ப இது வந்து இவர் வார்த்தையில அது உண்டாகுன்னு சொல்லும்போது அது உண்டாகும். இப்ப படைப்பின் பிரஜாபதி அவர் மனைவியை வந்து பிற்காலத்துல அவங்க மனைவி வந்து ஒரு கடவுளா வந்து அவங்க பாவிக்கிறாங்க. அப்ப இந்த நடுத்தரர் அப்படின்றது வந்து இந்த கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில வந்து இப்ப வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையில வந்து ஒரு மீடியேட்டரா அவர் இருந்தாரு. அதாவது மனிதர்கள் வந்து கடவுள் வந்து இதை எல்லாத்தையுமே படைக்கிறாரு. இப்ப எல்லாத்தையும் படைச்சு முடிச்சது கடைசியில மனிதனை படைக்கிறாரு. அந்த மனிதனுக்கும் ஒரு மனிதனை படைக்கிறாரு. அவன் மூலமாக அவனுடைய விழா எழும்பெடுத்து அவனுக்கு ஒரு மனைவி தேவை, அவன் மனைவியை படைக்கிறாரு ஏவாள். அப்ப இவங்க 2 பேரும் இருந்து நிறைய விஷயங்கள் அவங்க கடவுள் கீழ்ப்படிந்து அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அப்ப இவங்க வந்து அவர் சொன்ன கட்டளைகளை இவர்கள் மீறுகிறார்கள். இவர்கள் மீறும் போது அவர்கள் பூமி அந்த ஏதேன் தோட்டத்தை கீழே தள்ளப்படுகிறார்கள். அப்ப இவங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அப்ப அந்த பாவம் செஞ்ச உடனே அவங்க வெளியில வந்துடுறாங்க. அப்ப இந்த மனிதர்கள் அப்படியே அந்த சந்ததி எல்லாம் பெருகுது. அந்த சந்ததி எல்லாம் அப்படியே வந்து பாவத்தின் சந்ததிகளா பெருகும்போது அப்ப கடவுள் வந்து ஒரு மீடியேட்டரை உண்டாக்குறாரு. அந்த மீடியேட்டர் இயேசு கிறிஸ்து, அது கடவுளுடைய பிள்ளையா அவ்வூமியில வந்து பிறந்து மனிதர்களோடைய வாழ்ந்து மனிதர்களை பற்றி புரிந்து கொண்டு அவர்களையும் மனிதர்களையும் கடவுளையும் ஒப்புரவாக்குவதற்காக இவர் நடுத்தராக இவர் செயல்பட்டாரு. அப்ப இவர் பாவத்தை இவருடைய மக்களுடைய பாவங்களுக்காக இவர் வந்து தன்னை அர்ப்பணிக்கிறாரு. அதன் மூலமாக இவரை ஏற்றுக்கொள்வது இறைவனத்தில் போகலாம். அப்ப இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான ஒரு ஒப்புரவை செய்வதற்காக இந்த நடுத்தராகிய கிறிஸ்து வந்து வராரு அப்படின்னு தான் பைபிள் வந்து இருக்கு. அப்ப இந்த பிரஜாபதி வந்து இந்த உலகத்தாக இப்ப அதுல வந்து அப்போ வந்து சில அப்படி உண்டாச்சு பைபிள் படி. அப்படி இப்ப வந்து
இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிரஜாபதி என்ன சொல்றாரு, படைப்பின் கடவுள் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அவரும் ஒரு வார்த்தையில வந்து எழுத்துக்களை வந்து பேசுறாரு. ஒரு உவா ஸ்வா அப்படின்னு இப்படி சொல்லும் பொழுது அந்த சொல்லுக்கான செயல் அது உருவகமாய் ஒரு உருவமா வந்து நிக்குது. அப்ப இதுலயும் வந்து படைப்பு வந்து ஒரு வார்த்தையின் மூலமாக, அது எழுத்துக்கள் மூலமாக, சொற்களின் மூலமாக அது அது அதனுடைய வார்த்தை தான் நிறைவேறுது. அப்ப எல்லாம் வந்து மொழியின் அடிப்படையில் இது உலக உண்டாக்கமே வந்து மொழியின் அடிப்படையில் உருவாகி இருக்கிறது என்ற கருத்து வந்து நிலவுகிறது. சூழல். அடுத்து வந்து புனிதமானதாக கருதப்படும் எந்த ஒரு மொழியும் அதன் சூழலாக ஒரு சடங்கு அமைப்பை கொண்டுள்ளது. புனிதமாக கருதப்படும் எந்த ஒரு மொழியும் அதன் சூழலாக ஒரு சடங்கு அமைப்பை கொண்டுள்ளது. இருப்பினும் குறிப்பிட்ட சடங்குகளை தவிர வேறு அமைப்புகளில் இது வெளிப்பாட்டை காணலாம். தன்னிச்சையான பிரார்த்தனைகள் அல்லது மந்திரங்கள் அவ்வப்போது பயன்படுத்தல், வாய்மொழி, சைகை மற்றும் இயக்கம் உதவுகிறது. இப்ப ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு தனித்தனியான ஒரு சடங்கு அமைப்புகள் வந்து உண்டு. சூழலா ஒரு சடங்கு அமைப்பு இருக்கு. இந்த சமயங்கள்னா இந்த சடங்குகளை பின்பற்றணும். அப்ப ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறந்திருந்து அதுக்கு ஒரு சடங்கு செய்வாங்க, அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு சடங்கு, இப்படி ஒவ்வொரு அதுக்கு பால் ஊட்ட, இப்படி ஒவ்வொன்றா வந்து மனிதனுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒவ்வொரு சடங்குகளா செய்வாங்க. இந்து முறைப்படி ஒரு சடங்கு இருக்கு, கிறிஸ்தவ முறைப்படி ஒரு சடங்கு, வேற இஸ்லாம் முறைப்படி ஒரு சடங்கு, இப்படி ஒவ்வொரு சடங்கும் சில சடங்கு வழிமுறைகளை வந்து சில சமயங்கள் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. சில சமயங்கள் வந்து சடங்கு முறைகளை சடங்கு அமைப்புகளை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ இந்த ஆதிவாசிகள்லாம் பார்த்தா நிறைய சடங்குகள் அவங்க வச்சிருப்பாங்க. அவங்க நிறைய அது வந்து அந்த குறிப்பிட்ட ஜாதியினர் குறிப்பிட்ட இனத்தினர் மட்டுமே அதை வந்து பின்பற்றுவார்கள். அது மற்றவர்களுக்கு அதில் வந்து இடம் கிடையாது. அப்ப அவர்களாக அந்த சடங்குகளை பின்பற்றி நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். இப்ப வந்து அந்த சமயங்களுக்கு ஏற்ற ஒரு பிரார்த்தனை முறையா இருக்கட்டும், மந்திரங்களா இருக்கட்டும், மந்திரங்கள் ஓதுதலா இருக்கட்டும், அது வாய்மொழி, சைகை, அது இது எல்லாமே வந்து ஒரு வேறுபாட்டை வந்து நம்ம வெளிப்படுத்துறதா தான் இருக்கும், காணப்படும். எல்லா மதங்களுக்கும் அந்த வேறுபாடு உண்டு. இப்ப பிரார்த்தனை வந்து வேதங்கள் உபநிடதங்கள்லாம் வந்து அது மந்திரமா மந்திரம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப அது மாதிரி இப்ப 108 உபநிடதங்கள் இருக்க 108ன்னா அப்ப 108 இந்த பாசி மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி மாலையை வச்சுட்டு அப்படியே அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பெரிய வயதானவர்கள் கூட அந்த மாலையை வச்சு அப்படியே மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது மாதிரி உங்க வந்து பிரார்த்தனை வந்து எடுக்கும் பொழுது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த முறைப்படியான பிரார்த்தனைகள் வந்து வெளியிடணும். அப்போ பிரார்த்தனை சமயம் அதுவும் மாறுபடுது. கிறிஸ்தவ சமயத்துல வந்து பிரார்த்தனை எடுக்கும்போது முதலாவது வந்து ப்ரைஸ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எல்லா சமயம் பொதுவாக வந்து கடவுளை வந்து புகழ்ந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கறது, அதுக்கு நன்றி சொல்றது, அப்புறம் வந்து இவங்க பிரச்சனையை கடவுள்கிட்ட சொல்றது, அப்புறம் இவங்களை பாவம் மன்னிப்பு கேட்கறது, நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சுங்க, எனக்கு இதை செய்யுங்க அது செய்யுங்கன்னு கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறது. பிரார்த்தனைக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த சொற்கள் வந்து ஒரு விஷயம் வந்து தன்னுடைய நிலையை அறிந்து அந்த நிலையை வந்து நம்ம தவறு என்பதை புரிந்து கொண்டு அதை கன்ஃபஸ் பண்றது. அடுத்து வந்து தன்னை வந்து சரண்டர் கடவுள்கிட்ட சரண்டர் பண்றாங்க. அப்புறம் வந்து அவரிடத்துல வேண்டிக் கொள்றது, எனக்கு இது வேணும் அது வேணும் வேண்டிக் கொள்வது. அப்ப நிறுத்தது வேண்டிக் கொள்வது அவர் செய்யக்கூடிய தகுதிப்படுத்திக்கிறது. இதை மாதிரியான சில எல்லா விஷயங்களுமே வந்து பிரார்த்தனைகள் வந்து இந்த வழிமுறைகள் இந்த மாதிரி எல்லாம் இது அடங்குதான் அந்த பிரார்த்தனை அப்படின்னு சொல்றது. இப்போ வந்து நம்ம பிரார்த்தனை நமக்காக கேட்கிறோமா, பிறருக்காக கேட்கிறோமா, அதுல பொது நல்லா இருக்கா, சுய நல்லா இருக்கா, அப்ப அதுவும் இருக்குது, எல்லாமே அடங்கி இருக்கு. எல்லாமே வார்த்தைகள்லாம் நாம் அப்படின்றதுக்குள்ள அந்த வித்தியாசம் வந்து மொழிகள்ல வந்து அந்த வித்தியாசங்கள் உண்டு. அப்ப அது ஒரு ஒருமைப்பாட்டை காண்பிக்குது. நான் சொல்றதுக்கும் நாங்கள் நாம் அப்படின்னு சொல்றதுக்கும் அப்போ தனித்து சொல்வதற்கும் அந்த மொத்தமா வந்து எல்லாரையும் இணைத்து சொல்லும் போது அதை நாம் என்ற ஒரு ஒருமைப்பாடு வந்து காணப்படுகிறது. அப்ப மந்திரங்கள் வந்து ஜெபிக்கும் போது அந்த மந்திரங்கள் மூலமாக அந்த மந்திரத்துல வந்து என்ன சொல்லி அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அப்ப அந்த மந்திரத்தினுடைய சொற்களின் வலிமையால அது உள்ள வந்து செய்ய ஆரம்பிக்குது. அதனாலதான் அந்த மந்திரங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க, எப்பவுமே அதை சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம எதை வந்து நம்ம அடிக்கடி நம்ம பேசுறோமோ சொல்றோமோ அது வந்து கேட்கிறோமோ அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வர ஆரம்பிச்சு
பேச ஆரம்பிச்சிருவோம், அதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அந்த வார்த்தைகள் வந்து அந்த மொழி மீது அந்த வார்த்தைகள் வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிரும். அப்ப அடிக்கடி வந்து எதை நம்ம பயன்படுத்துறோம், எதை வந்து நம்ம ஆழமா நம்ம சிந்திக்கிறோமோ, அப்ப அந்த வார்த்தைகள், அந்த விஷயங்கள் வந்து சொற்கள் நம்ம அடிக்கடி நம்ம பேசக்கூடிய சொற்கள் வந்து அடிக்கடி நம்ம பயன்படுத்துறோம். அப்ப வாய்மொழி வாய்மொழியா பேசுறதும், சைகை இயக்கம் இது எல்லாமே வந்து உண்டு. சில நேரங்கள்ல வந்து பிரார்த்தனைகள், மந்திரங்கள் எதுவுமே சொல்லாம அமைதியாக இருந்து செய்கையா சாமி கும்பிடுறது மாதிரி செய்கையாவும் சொல்லுவாங்க. கும்பிடுற இதுவும் இருக்கு. அப்போ வந்து வாய்மொழியா செய்ய சில வந்து செயல்பாடுகளா, இயக்கங்களா, செய்கைகளா செய்வாங்க. செய்கை வேற செய்கை வேற. அப்போ வந்து அது மாதிரியும் செய்வாங்க. கடவுள்கிட்ட தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துவதற்காக சில காரியங்கள் வந்து செய்றாங்க. அது வந்து வாய்மொழியாகவும் இருக்கும், செய்கையாகவும், இயக்கமாகவும் இது மாதிரி இருக்கும். இந்த பிரார்த்தனைகள், மந்திரங்கள்லாம் அந்த மாதிரிலாம் பயன்படுத்துறாங்க. 3 பாரம்பரிய வழிகள். இந்த பாரம்பரிய வழிகள் வந்து புனித தாமஸ் அக்வினாஸ் அப்படின்றவர் மத மொழி ஒப்புமை என்று வாதிட்டார். ஸ்காட்ஸ் இருந்தவர் வந்து இவருடைய கருத்தை வந்து எதிர்த்து அப்ப 2 விருப்பங்கள் மட்டுமே சாத்தியம். ஒரே மொழி மற்றும் சமமான மொழி. உதாரணமா வந்து வார்த்தை. இப்போ ஒரு வார்த்தை இருக்கு. ஒரே வார்த்தை தான். ஆனா அது வந்து வெவ்வேறு பொருள் கொடுக்கக்கூடியதா, வெவ்வேறு விஷயங்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இப்ப அவரு என்னன்னா ஒரு வார்த்தை, ஒரு மொழி. அந்த வார்த்தைக்கான ஒரு பொருள் உண்டு. அந்த வார்த்தையை அவங்க பேசுறாங்க. அப்ப அந்த வார்த்தை வந்து அந்த பொருளை மட்டும்தான் அவங்களுக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா 2 விருப்பம் மட்டுமே சாத்தியம். அது ஒரே ஒரு விஷயம் இல்ல. ஒரு வார்த்தைக்கு இப்ப நம்ம வந்து இப்ப சினானிம்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அல்லது ஒரு வார்த்தை இருக்கும், அதுல நிறைய அர்த்தம் இருக்கு. இப்ப ஒரே அதுக்கு இணையான வார்த்தைகள் வந்து அவங்க இருக்கு ஒப்புமையா. அப்ப ஒரு வார்த்தை வந்து வெவ்வேறு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது இருக்கு. நிறைய வார்த்தைகள் வந்து ஒரு பொருளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. அது மாதிரி நிறைய பொருள் கொண்ட ஒரு வார்த்தையும் இருக்கு. இப்ப வந்து உதாரணமா வந்து பேட் என்பது பேஸ்பால் பேட் அல்லது பறக்கும் பாலூட்டி என 2 வெவ்வேறு விஷயங்களை குறிக்கும் என்று வந்து ஸ்காட்ஸ் அப்படின்றவரும் வாதிடுறாரு. அவருடைய இது வந்து அவர் வந்து தாமஸ் அக்வினாஸ் என்னன்னா வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் இப்போ கடவுள்னா அப்புறம் ஒரே ஒரு கடவுள் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான அந்த விஷயத்த மட்டும் சொல்றாரு. மதங்கள் வந்து பாரம்பரியமா வந்து என்ன சொல்றதுன்னா பாரம்பரியம் ஒரு வார்த்தை வந்து அவங்க பேசுறாங்கன்னா அது இந்த பொருள்ல தான் வருது. இப்போ காலப்போக்கில் வந்து ஒரே வார்த்தைக்கு நிறைய நிறைய விளக்கங்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அப்படி இருக்காது. மொழி வந்து இப்போ ஒரு வார்த்தை, ஒரு மொழியை வந்து இப்ப சொல்லுன்னா அது அப்படிதான் இருக்கும். அது அந்த பொருளை உடையதா தான் இருக்கு. மரம்னா அந்த மரத்திற்கான ஒரு பொருள். இப்ப மரம்னு சொன்னோடனே நமக்கு நினைவில் வருவது அந்த மரம் தான். வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெயர் காரணம் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இந்த பெயர் காரணம் என்பது அந்த பெயரை உடைய அந்த பொருள் இது எதனால இந்த பெயர் இதுக்கு வந்துச்சுன்னா இந்த ஒரு காரணத்தினால்தான் அது வந்துச்சு அப்படின்னு சொல்றோம். இப்ப செவிலியர்கள்லாம் இப்ப சிவப்பா இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து செவிலியர். அப்ப அந்த அந்த பொருளை குறிக்கக்கூடிய அந்த சொற்கள் அந்த வார்த்தைக்கு அந்த பொருளை உடையதாக இருக்கு. அந்த மொழி வந்து அந்த பொருளை உடைய வார்த்தையை குறிப்பிடுகிறது. அப்ப ஒரே மொழிதான். ஆனா ஒரே வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு வந்து வெவ்வேறு விஷயங்கள் வந்து குறிக்கக்கூடிய பொருள் உண்டு அப்படின்னு பொருள். இது மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து நிறைய பொருள் வந்து அதாவது அந்த வார்த்தை எந்த இடத்துல வருதோ அப்ப அதற்கு ஏற்றமான ஒரு பொருளை வந்து அது அங்க கொடுக்குது. இப்போ ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை வந்து ஒரு இடத்துல பயன்படும் போது ஒரு மீனிங்லையும், இன்னொரு இடத்துல பயன்படும் போது இன்னொரு மீனிங்லையும் அது வந்து பயன்படுது. அப்ப அந்த இடத்திற்கு இடம் அது மாறுபடுகிறது. வார்த்தை ஒன்றுதான், எழுத்து ஒன்றுதான். ஆனா அது பயன்படக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பொருளில் மாற்றம் உண்டாகிறது. இது வந்து எதிர்மறை வழிகள் இருக்கு. அப்ப வந்து அனைத்து மத மொழிகளும் சமமானவை என்று கூற்று அனைத்து வார்த்தைகளும் என்ற பார்வைக்கு வெளியே வைக்கிறது. எதிர்மறை அனைத்து மத மொழிகளும் சமமானவை என்ற கூற்று அனைத்து வார்த்தைகளும் என்ற பார்வைக்கு வெளியே வைக்கிறது. இப்ப எல்லா மொழிகளுமே எல்லா சமயங்களும் இதான் மத மொழியில் சமமானவை அப்படின்னு சொல்லும்போது அப்படி எப்படி சொல்ல முடியும்? ஒரு மதத்திற்கென்று ஒரு மொழி உண்டு. சமயங்கள்
அது ஸ்கிரிப்சருக்குன்னு ஒரு மொழி இருக்கு. அதை வந்து மாற்று மொழியில் நிறைய மொழிகள்ல வந்து அவங்க மொழிபெயர்ப்பு செய்து எல்லாருக்கும் அது பயன்படணும், எல்லாரும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு இதுல எல்லாருக்குமே அந்த விஷயம் வந்து போய் சென்றடையணும்னு சொல்லி நிறைய மொழிகள்ல வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம இங்க இருக்கிற நம்மளுடைய சமயங்கள் வந்து இப்ப தமிழ்ல திருக்குறள் வந்து தமிழ்ல தான் எழுதியிருக்காங்க. ஆனா அந்த திருக்குறளை வந்து ஒரு பிரெஞ்சு மொழியில ஒரு இந்த மொழியிலலாம் எழுதி வெளிநாட்டுல அந்த மொழிகளுக்கெல்லாம் இன்டர்பிரேஷன் கொடுத்து அதை அவங்க மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்த்த நூல்களை கொண்டு வந்து அந்த மொழிபெயர்த்த நூல்களுக்கு நம்ம தமிழாக மறுபடியும் ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறாங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் கொடுத்து அதை கொண்டு வந்து இங்க மறுபடியும் அந்த ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்த புத்தகம் மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து ஏற்கனவே வந்து ஆங்கிலத்தில் வந்து அது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ மதங்களுக்கான அவங்க மதத்தின் கருத்துக்களை வெளியிடுவதற்கும் அந்த மதத்தினருடைய அந்த மதத்தினர் மட்டும் அந்த மொழி தெரிந்தவர்கள் மட்டும் அந்த கருத்துக்களை அறிந்து கொள்ள முடியும். ஆனா பிற மக்கள் அல்லது படிக்காதவங்க அல்லது மற்றவங்க வந்து அந்த மொழி அந்த என்ன சொல்லியிருக்குன்ற விஷயம் வந்து யாருக்கும் தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தை. அந்த கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, இவங்களுக்கு அந்த மொழி புரிஞ்சா மட்டும்தான் அதை வந்து கடவுள் சொன்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த மொழி தெரியல, அவங்களுடைய பாஷை புரியலைன்னா அவங்க வந்து எதையுமே சொல்ல முடியாது. இப்போ வந்து பௌத்தம் எல்லாம் பாலி மொழியில எழுதியிருப்பாங்க. இப்போ எல்லாமே வந்து இப்போ ஆங்கிலத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாரும் எல்லாத்தையும் படிச்சுட்டாங்க. பாலி மொழி எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப அது வந்து பௌத்தத்தை பத்தி நம்ம தெரியணும்னா பாலி மொழியை தான் ஆரம்பத்துல எழுதியிருக்காங்க. அப்ப நமக்கு தெரியாது. அப்புறம் வெளியில வரும்போது நம்ம அந்த வேற மொழிகள்ல இருந்து வரும்போது தான் அப்ப நம்ம அதை புரிந்துக்கணும். அதுக்கப்புறம் தமிழ்ல நிறைய மொழிகள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அப்ப டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் அந்த மொழியை பத்தி நமக்கு அதனுடைய என்ன கருத்துக்கள் இருக்கிறது என்று நமக்கு தெரிய வருகிறது. இப்ப எல்லாத்துக்கும் சமமான மொழி வந்து சமமான மொழின்றது வந்து பிற்காலத்தில் அவர்கள் எல்லா மொழிகளும் எல்லா மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய மொழி, பொதுவான மொழியில் வந்து அவர்கள் அது வந்து மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுதுதான் எல்லா மதங்களுடைய கருத்துக்களையும் அதை அறிந்து கொள்ள முடிகிறது. மதம் சார்ந்தவர்கள் எல்லா மதம் அந்த மதத்தை மட்டும் படிச்சு அப்படியே வரமாட்டாங்க. எல்லா மதங்களையும் படித்து அதனுடைய கருத்துக்களை எல்லாம் புரிந்து கொண்டு ஒன்றுக்கொன்று எவ்வாறு இருக்கிறது என்று ஒரு ஒப்புமை நோக்கோடு பார்த்து அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்ப அந்த ஒரு பொதுவான மொழி வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படுது. அந்த மொழி பொதுமொழியில் அது இருந்தா மட்டும் எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியும். அப்ப மதங்கள் உள்ள வேறுபாடுகள், அது ஏற்ற இறக்கங்கள், அது என்ன உள்ள சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுல இருக்கா இல்லையா, அப்ப எது வந்து இந்த மதத்துக்கு எது இதை முக்கியத்துவப்படுத்துது, அப்ப இந்த மதத்துல இல்லாத ஒரு விசேஷத்துவம் வந்து இந்த மதத்துக்கு எப்படி வந்தது, ஏன் இப்ப இந்த மதத்தை இத்தனை பேர் அவங்க வந்து பின்பற்றுறாங்க, அல்லது ஏன் இதை வந்து சிலரே வந்து ஏன் பின்பற்றுறாங்க அப்படின்னு இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்க வந்து அந்த மதத்தினுடைய சாராம்சங்களை புரிந்து கொண்டால் மட்டுமே அவ்வாறு மக்கள் வந்து அதை அறிந்து கொள்ள முடியும். யூனிவர்சல் வழி ஜான் டென் ஸ்காட்ஸ் ஒருமித்த மொழியை பின்வருமாறு வரையறுக்கிறார். நான் அதை ஒரு பொதுவான கருத்து என்று அழைக்கிறேன். அதே விஷயங்களை உறுதிப்படுத்தி மறுக்கப்படும் போதும் உடன்பாட்டிற்கு அதன் ஒற்றுமை போதுமானது. ஒப்புமை வழி தாமஸ் அக்வினாஸ்க்கு நியாயம் செய்யும் நோக்கத்துடன் ஒத்த வழியை தேர்ந்தெடுக்கிறார். அது வந்து தாமஸ் அக்வினாஸ் வந்து ஒரே ஒரு வழி, அவங்க வந்து அவர் வந்து கடவுள் இப்போ ஒருவர் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வழிதான் ஒரு மொழி அப்படிங்கிற ஒரே ஒரு கருத்தை வந்து முன்வைத்து அவர் பேசுறாரு. ஆனா ஜான் ஸ்காட்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா ஒப்புமை வழியை வந்து அவர் சொல்றாரு. ஒப்புமை வழினா எல்லாத்துக்கும் ஒரு ஒப்புமை உண்டு. ஒன்றை வந்து வெளிப்படுத்தும் பொழுது அது ஒரு இணையான மற்றொரு விஷயத்தை அது ஒப்பிட்டோ அல்லது அது உருவகப்படுத்தியோ அதை சொல்லும் பொழுதுதான் அவர்கள் அந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு எளிதான வழியாக இருக்கிறது. அந்த வழியை அவங்க பின்பற்றும் பொழுதுதான் ஒரு தெரிந்த ஒரு விஷயத்தை வச்சு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இறையியல் முன்னறிவிப்புகளின் பொருள். பெரும்பாலான தத்துவவாதிகள் வந்து மத மொழியின் சிரமங்களை இறையியல் அறிக்கைகள் முன்னறிவிப்புகளில் கண்டறிந்துள்ளனர். உதாரணமாக கடவுள் நல்லவர் என்பதில் நல்லவர் என்றால் என்ன, இது போன்ற அறிக்கைகளின் பொருளை புரிந்து கொள்வதற்கான தொடக்க புள்ளியாக தோன்றலாம். கடவுளின் கருத்தாக இருக்க வேண்டும். ஆனா அதை தெளிவுபடுத்துவதற்கான ஒரே வழி வந்து ஒரே வழிதான் இருக்கு என்று வாதிடலாம்.
கடவுள் என்பதன் ஒரு வழி, உருவாக்கியவர் போன்ற அடையாள விளக்கத்தை வழங்குவதாகும். கடவுள் அப்படின்னா என்னன்னா, அவர் தான் உலகத்தை உருவாக்குனாரு, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறாரு, கடவுள்னாவே நல்லவர் தான் அப்படின்ற ஒரு உருவகம் வந்து எல்லாருக்குமே உண்டு. அது வந்து சில சமயங்கள்ல கடவுள் வந்து ஆக்குறவர், அழிக்கிறவர், பாதுகாக்கிறவர், ஆக்கல் ஆக்கல் காத்தல் அழித்தல் அப்படின்னு மூன்று சொல்லியிருந்தோம். அவர் வந்து அருள், அதுவும் இருக்கு. படைத்தல், காத்தல், அருள், அழித்தல் அது எல்லாமே செய்றாரு. அப்ப அந்த அழித்தல் காரியமும் செய்றாரு. ஆனா பொதுவான ஒரு நம்பிக்கை வந்து கடவுள் வந்து நல்லவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. கடவுள் நல்லவர்ன்றது ஏன் இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்டு அதுக்கான விளக்கங்களை வந்து கண்டுபிடிக்கும் போது கடவுள் வந்து கடவுள் தான் இந்த எல்லா உருவாக்கத்திற்குமே காரணம். அவர் தான் வந்து கிரியேச்சர் கிரியேச்சர் அவர் தான் அப்படின்னா அப்ப அவர் வந்து அவரை வந்து ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு வந்து அடையாளத்தை வந்து கடவுள்னா யாரு? அவர் தான் இந்த உலகத்தை உருவாக்குனாரு. அப்ப அவர் கடவுள்னா யாரு? அவர் தான் நல்லவர் அப்படின்னு இப்ப ஒவ்வொன்றையும் வந்து ஒரு உருவமா இப்படிப்பட்டவர் தான் கடவுள்னா இப்படிப்பட்டவர். அப்போ ஒவ்வொரு சமயங்கள்ல வந்து கடவுளை வந்து வெளிப்படுத்தும் போது ஒவ்வொரு அடையாளத்தையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் என்பது கடவுளுக்கு முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு அடையாளம். நன்றி.